வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாம் பார்த்துடலாம். நான் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சிட்டேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கடுகு ஆட் பண்ணிவிடுவோம். என்னோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதோட இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன், கருவேப்பிலையும். இது வெங்காயம் பாதி அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ வெங்காயம் பாதி அளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இதோட நான் இந்த முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காவை நல்லா பிரட்டி விட்டுடலாம் இதோட. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நல்லா பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அந்த முருங்கைக்காய் வெந்து வர அளவுக்கு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சு. இப்போ இது கூட இந்த தக்காளி இந்த சென்டரில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா மசிஞ்சிரும். இது இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். மூடி போட்டு வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக நம்ம ரைஸ் கூட அப்படியே இந்த தொக்கை பெரட்டிட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை சைட் டிஷ்ஷாக சாம்பார், எல்லாத்துக்கும் ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.